60 ஆண்டுகள் நிறைவு விழாவிற்காக பார்லிமென்ட் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் தேர்தல் நடைமுறைகளிலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் ஊழலை அறவே ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய பார்லிமென்டின் 60வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு பார்லிமென்டின் மைய மண்டபத்தில் கூட்டுக் கூட்டம் நடந்தது. இவ்விழாவில் பங்கேற்க வந்த இந்திய ஜனாதிபதி பிரதிபா பாட்டீலை துணை ஜனாதிபதி, சபாநாயகர், பிரதமர் ஆகியோர் வரவேற்றனர். இவ்விழாவில் லோக்சபா சபாநாயகர் மீரா குமார் துவக்க உரையாற்றினார். அதன் பிறகு பிரதமர் மன்மோகன் சிங், துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி ஆகியோர் பேசினர். லோக்சபா, ராஜ்யசபா உறுப்பினர்கள் அனைவரும் திரண்டிருந்த கூட்டுக் கூட்டத்தில் ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் சிறப்புரை நிகழ்த்தினார். எந்த ஜனநாயக நாட்டுக்கும் தேர்தல்தான் ஆணிவேராக விளங்குகிறது என்று தெரிவித்த பிரதிபா பாட்டீல், நம்முடைய தேர்தல் நடைமுறைகளில் இருந்து ஊழலும் முறைகேடுகளும் அறவே நீக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நம்முடைய நாட்டின் கட்டமைப்பு முறைகளை தொடர்ந்து மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்தார். Elections are the foundation stone of any democracy, and therefore the first pillar of any healthy democracy is sound electoral practices. Our election commission, as an independent entity, has performed remarkably well in organizing elections of a huge electorate. However, we must constantly improve our systems and remove all corrupt and other malpractices from our electoral processes and from our society. கடும் சிக்கலான சமயங்களிலும் உலக நாடுகளில் மக்களாட்சி தழைத்தோங்கும் சமயத்தில் இந்தியாவில் ஜனநாயகம் தவறாக போவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும், எனவே நாம் ஆரோக்கியமான துடிப்பான ஜனநாயகத்தை உருவாக்க சர்வ ஜாக்கிரதையுடனும் உறுதிப்பாட்டுடனும் நடைபோட வேண்டும் என்றும் பிரதிபா கூறினார். நம்முடைய பல்வேறு விவகாரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பார்லிமெண்டில் கலந்துரையாடல் மூலமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் பிரதிபா பாட்டீல் வலியுறுத்தினார். பார்லிமெண்டின் 60 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் 5 ரூபாய், 10 ரூபாய் நாணயங்கள், சிறப்பு தபால் தலை மற்றும் புத்தகங்களையும் இவ்விழாவில் ஜனாதிபதி வெளியிட்டார். விழாவில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர்.